மாமா என்னடா கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றா. என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. என் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டை கொடுப்ப பாரு. என் மச்சான கல்யாணம் பண்ணிக்கமா, என் மச்சான கல்யாணம் பண்ணிக்க. அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட்டா இருப்பாமா. நீ இங்கேயா இருக்க? உன்னை நான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடிட்டு வரேன். சாரி மேடம், இவர் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாரா? நான் டாக்டர் நந்தினியை பார்க்கணுன்னு ரிசப்ஷனில் என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் இங்கே வந்துட்டாரு. நான் டாக்டர் நந்தினியை பார்க்கணும். அவங்க எங்கே இருக்காங்க? நீங்கள் பார்க்க வந்து டாக்டர் நந்தினி நான் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. பாத்தீங்களா, இவருக்கு இதான் ப்ராப்ளம். அதை எப்படி சொல்றதுனே தெரியல. ஏதாவது ஒரு அழகான பொண்ணை பார்த்தா உடனே அவங்க கால்ல போய் விழுந்துறாரு. தங்கச்சி, என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க. என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு, வல்லவரு, தங்கமானவரு. அவர் பாக்குறதுக்கு அமிதாப் பச்சன் மாதிரி இருப்பாருன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் சரி, இதுல யார் அமிதாப்? அப்பனா இதுக்கு ஏதோ கலண்டர் இருக்கு. ஆமா, ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாம். வா வா வா, ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாம். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, இவர் மட்டும் குணப்படுத்திட்டீங்கன்னா போதும். டெய்லி வேணாலும் நான் இவரை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வரேன். இல்லைனா இங்கே 2-3 வாரம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். 3 வாரம் தான். இவருக்கு ஏதாவது ஒண்ணுதான், என்னால தாங்க முடியாது டாக்டர். இவர் உங்க ஃப்ரெண்டா? இல்ல. பிரதர்? இல்ல. பின்ன? என் டிரைவர். டிரைவரா? வாவ், ஒரு டிரைவருக்காக இவ்வளோ ஃபீல் பண்றீங்க, நம்பவே முடியல. யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்யூங்க. உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிசினஸ்? சிடி குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சிடினா? சில்லறை திருட்டு தானா? டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாது. சீனா சைனா, டீனா துபாய், அந்த 2 நாட்டிலயும் எங்களுக்கு தான் நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன். துபாயில் ஹைட்டா பில்டிங் எல்லாம் நிக்குது இல்ல, அதெல்லாம் இவர் பண்ணதுதான். நைஸ். இவருக்கு சீக்கிரம் குணமான உடனே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் இல்ல, வீட்டுல அம்மா அப்பாவும் இதான் சொல்றாங்க. அவங்க என்னடானா ரத்தன் டாட்டா, ஆதித்யா பிர்லா, பில் கேட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களோட பொண்ணுங்களோட போட்டோவா காட்டுறாங்க. ஆனா எனக்கு தான் அவங்க யாரையும் பிடிக்கல. அப்படி என்ன குறை? பாவம், அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. நான் கேட்டது உங்ககிட்ட என்ன குறை? லைஃப் இல்லையா, அதான் காம்ப்ரமைஸ் ஆக பிடிக்கல. மனசுக்கு பிடிக்கணும்லங்க. என்னோட ஆசையெல்லாம் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணணும் தான். ஆமா ஆமா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தே ஆகணும். புஷ்பா மேம், நான் டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் என் டிரைவருக்கு நீங்க தான் டாக்டரா இருக்கணும். ஓகே. அப்படின்னா இவரை நாளைக்கு காலைல கூப்பிட்டு வரேன் மேடம். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சக்சஸ் மாமா, சக்சஸ். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உன் ஆசை எல்லாத்தையும் சொல்லிட்டியே. பத்தாது மாமா, அப்படி இல்லைன்னா நடுவுல வேற எவனாவது போந்துருவான். நீ போற ஸ்பீடுக்கு வேற எவனால வர முடியும்? அந்த வண்டியை பாருங்க, அது நம்மளை இடிக்க வருது. கொஞ்சம் சீக்கிரமா போங்க டாடி. இடிக்க வருது. என்னடா உன் பையன் இன்னும் அப்படிதான் இருக்கானா? எவ்வளவோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனையோ டாக்டர் கிட்ட காட்டிட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. மறுபடியும் என் பையன் எப்போ பழைய நிலைமைக்கு வருவான்னு எனக்கே தெரியல. கவலைப்படாதடா, டாக்டர் நந்தினின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இதுக்குன்னே இருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் எல்லாமே சரியா போயிடும். சொல்லுங்க. இஸ் மை ஒன்லி சன் ஆனந்த், சுரேந்தர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வருங்கால எம்டி. என்ன ப்ராப்ளம்? இவன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான் டாக்டர். வானத்தை பார்த்தாலும், நெருப்பை பார்த்தாலும், லிஃப்ட்டை பார்த்தாலும், கடைசியா படிக்கட்டி ஏறி இறங்க கூட பயப்படுறான் டாக்டர். ஒரு சின்ன குளத்தை பார்த்தா பெரிய கடலா நினைச்சு அதுல மூழ்கி போற மாதிரியும், நெருப்பை பார்த்தா அக்னி குண்டத்துல விழுந்து எரிஞ்சு போற மாதிரியும் எல்லாத்துக்கும் பயப்படுறான் டாக்டர். இந்த ப்ராப்ளம் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கா? இல்லம்மா, சின்னப்பா அவன் ஸ்கூல்ல விளையாட்டுலையும் படிப்புலையும் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட். அவனுக்கு 13 வயசு இருக்கும்போது அவன் வர ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல நெருப்பு பிடிச்சு அதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அங்க சுத்தி இருந்தவங்க கொஞ்சம் பேரை காப்பாத்தினாங்க. ஆனா மிச்சம் இருந்தவங்க இவன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலானாங்க. அதுல இருந்து மனசு பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாங்க. டாக்டர் நந்தினியை பார்க்கணும். சாரி, அவங்க பேஷண்ட் ஆனந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல பிஸியா இருக்காங்க. நாங்க வெயிட் பண்றோம். இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாது. மாமா,
எனக்கு ஒரு வாட்டி அவளை பார்க்கணும் போல இருக்குடா. இவன் உயிரோட எங்களுக்கு திரும்ப கிடைச்சாலும் இவன் இப்படி இருக்கானேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர். மாமா இவனை பார்த்தா கூட நம்மள மாதிரி டிராமா பண்ற மாதிரி இருக்குல்ல. லாக்க பயந்தாங்கோலி மாதிரி இருக்கா. டம்மி பேசு மாமா, நீ வா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இவர் லைஃப்ல நடந்ததுன்னா நிச்சயமா அவர் குணமாயிடுவாரு. நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்றீங்களா? சரிம்மா, நீ இரு. உங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். மெடிசன் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தான் குணப்படுத்தும். நம்பிக்கையால மட்டும்தான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை முழுமையா குணப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கை உன் மேல உனக்கும் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற ஏன் மேலேயும் இருக்கணும். மேடத்தை பார்க்க முடியுமா? நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பேஷண்ட் ஆனந்த பார்க்கறதுல பிஸியா இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்பவும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. கிளம்புங்க. நதிங் டு வரி சார். உங்க சன்னுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் இங்க இருக்கு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஆக்சிடென்டால உங்க சன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. டாக்டர், நீங்க தான் எப்படியாவது இவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஆனந்த், நாளையில இருந்து நீ எங்க போனாலும் தனியா தான் போகணும். ஓகே ஓகே. ஏங்க டாக்டர் நந்தினியை பார்க்கணும். இப்போ அவங்கள பார்க்க முடியாது. ஏகப்பட்ட பேஷண்ட் வெயிட்டிங்ல இருக்காங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னானாலும் சரி, இன்னைக்கு நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். என்னமா பண்ணி தொலைங்க. ஏங்க அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாதா? ஏதாவது நான் பண்ணி தொலைங்கயா. தலை எழுத்து. இதுக்கு கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீ மாதிரியே பண்ணிக்குது. உங்களுக்கு வீடெல்லாம் இல்லையா? அப்புறம் கேன் படுத்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகலையா? எப்பயாவது டாக்டரை பார்க்க முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு. வீட்ல போய் சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. வந்து சேர்ந்துதுங்க பாரு. இந்த ஆனந்த் வந்து 3 நாளா நந்தினியை பார்க்க விடாம பண்ணிட்டாமாமா. ஆமாண்டா. அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவானோ? அவனுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது மாமா. நாளைக்கு பாத்துடலாம். தம்பி, என்ன பாண்டிச்சேரிக்கு ஒரு டிக்கெட் கொடு. அண்ணே, ஒரு வாரமா டிபிக்கு குடிச்சிட்டு இருந்தானே, அதனால தானே உங்ககிட்ட குடிச்சிட்டு வந்தோம். ஏண்டா ஆக்குபாய் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறியா எருமை? வாவ், வாட் a பவர். டேய், வசூல ஸ்டார்ட் பண்ணுங்க. எவன்டா அவன்? பூமியில இருந்து 3 அடி கூட இல்ல. அவனை போய் பெரிய தாதாவா நினைச்சிட்டு எல்லாரும் பயப்படுறீங்க. யாரு பேரை சொன்னா அழுகிற குழந்தை கூட அழுகையை நிறுத்துமோ, யாரு அடிச்சா பொறி கலங்குதோ, யாரு பேரை சொன்னா பசு கூட தன்னால பால் கறக்குதோ அவர் தான் ஆக்குபாய். சந்தையில சண்டை சத்தம் இல்லாம சந்தா வசூல் பண்ற சக்கரவர்த்தி, சென்னையின் காட்ஃபாதர். இங்க சட்டம் நியாயம் எல்லாம் கிடையாதா? இருக்கு அங்க பாருங்க. அண்ணே, So watch your step, cuz do what you're told. This is my kingdom, do what you're told. Wind up in the box all இது ஐஏஎஸ் மாமூல் சார், இது டிராஃபிக் போலீஸ் மாமூல் சார், இது போலீஸ் மாமூல் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஏன் சுருங்கி போயிருக்கு? அது சிட்டியில் பந்து அதிகமாகிடுச்சு சார், அதை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இன்னொரு தடவை காரணம் சொன்னேன்னு வெய்ய, சஸ்பெண்டும் ஆக மாட்டேன், டிரான்ஸ்ஃபரும் ஆக மாட்டேன். டைரக்டாக உன் இடத்துல இன்னொருத்த வந்து உட்காந்து போ. வரேன் சார். Mama, what a ferocious man, but I like him. Hey, Akubay. ஐயோ, இச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்?
அப்புறம் விடாத. எல்லாம் பணத்தை பத்திரமா பேங்க்ல தான் போட்டு வைப்பாங்க. அண்ணா என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாரு? என்னடா ஸ்டைலு? கண்ணாடியை கழட்டு போட. என்ன லேட்டு போ. வணக்கம் சார். இது நீங்க கொடுத்த பணம் சார். இது எல்லாம் மார்க்கெட்ல வாங்குனது சார். ஓகே கேட்ச். தேங்க்யூ சார். சார் என்னடா இப்போ விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் ரேட்டு டீசல் ரேட்லாம் கூட கூட்டிட்டாங்க. ஓஹோ. என்னை சுற்றி இருக்கிற எருமைங்கெல்லாம் சனிக்கிழமை கூட நான்வெஜ் வேணும்னு கேட்குதுங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போடா போ போ.